ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜூமில் இணைந்து இருக்கின்ற நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று கூட நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். நாம் முறையாக அநேக அப்போஸ்தலர்களை குறித்தும் அநேக மிஷனரிகளை குறித்தும் அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்று கூட நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பு நாம் அவர் எப்படி எங்கே பிறந்தார் என்பதை குறித்து நாம் இங்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள்னால் இவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவராக காணப்பட்டார். பென்யமீன் கோத்திரம் நீங்கள் பார்க்கும்பொழுது சிறிய கோத்திரம் என்பதாக பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் சவுலை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே கோத்திரத்தில் வருகின்றதானவர், அதே பெயரை உடையவர் தான் இந்த சவுல். இந்த சவுலை குறித்து நாம் பார்ப்பது முன்பதாக இவருடைய குடும்பம் எங்கே வசித்தது என்பதை பார்க்கத்தக்கதாக நான் சற்று பழைய ஏற்பாட்டுக்கு போக வேண்டும். பழைய ஏற்பாட்டில போவோமானால் அவர்களுடைய குடும்பம் எங்கே நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டு எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் அவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே தான் அவர் இருந்தார். இஸ்ரவேல் நாடு என்பதாக சொல்லும் பொழுது அன்றைய நாட்களிலே 2 நாடாக பிரிந்து விட்டது. அப்போ அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கும் பொழுது நேபுகாத்நேசார் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் நாட்டின் மேல் அவர் படையெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அனைவரையும் அவர் கொண்டு போய் விடுகிறார். எல்லாருமே கொண்டு போகவில்லை, அவருக்கு தேவையானவர்களை மட்டும் தான் கொண்டு போனார். அதாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு முன்பு 586 இவர் என்ன நடக்கிறது என்பதாக பார்க்கும்பொழுது நெபுசதார் என்கின்றதான ஒரு நபரை அனுப்பி விடுகிறார். அவர் யார் என்பதாக பார்க்கும்பொழுது ஆளுநராக இருக்கும் பொழுது எசேக்கியேலை கூப்பிடுறார். நீங்க என்னை பத்திலாம் ரொம்ப நல்லா தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, என்னுடைய நாட்டிலே தங்குங்க, உங்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள்லாம் நான் பண்ணி தரேன் என்பதாக. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இல்ல நான் என்னுடைய நாட்டிலே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்க இருந்தே நான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொள்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது, சரி அப்போ நீங்க அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா நான் ஒரு நெபுசதார் என்பதான ஒரு ஆளுநரை நான் அனுப்புவேன், அந்த ஆளுநர் உங்களுடைய நாட்டை பராமரிப்பார் என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? சரி என்பதாக அவர் அங்கு அனுப்பி விடுகிறார். அந்த காலகட்டத்திலே பார்ப்பீர்கள் இஸ்மவேல் என்பதாக ஒரு இஸ்ரவேல் நாட்டார் ஒருத்தர் இருக்கிறார். அந்த இஸ்மவேல் என்ன பண்ணுகிறார்? பழைய ஆபிரகாம் காலத்து இஸ்மவேலில இது வேற அதே பேரை கொண்ட இன்னொரு நபர். அவர் என்ன செய்கிறார்? அந்த வந்த ஆளுநரை ஒரு கூட்டத்தோடு போய் அவரை கொலை செய்து விடுகிறார். அப்போ இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்தால் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒருவரையும் அவர் விடமாட்டார். அதனால இவங்க என்ன பண்ணாங்க? பவுல் எனப்பட்டதான அழைக்கப்பட்டதான சவுலுடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணாங்க? அப்படியே நீங்கள் பார்ப்பீர்களால் மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதை பாருங்க, அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இஸ்ரேல் நாடு எங்க இருக்கிறது என்பதாக. அந்த இஸ்ரேல் நாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள்னால அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழ்ல போடப்பட்டிருக்கும், அலெக்சாந்திரியா என்பதாக போடப்பட்டிருக்கும். அலெக்சாந்திரியாவுக்கு ஓடி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஊருக்கு அலெக்சாந்திரியா என்பதாக அப்பொழுது பேர் இருக்கவில்லை. அவர்கள் அங்க போய்விடுகிறார்கள். அங்க போகும் பொழுது என்ன நடக்கிறது? அப்படியே கடல் வழியாக நீங்கள் பார்ப்பீர்களால் மத்திய தரைக்கடல் வழியாக அவர்கள் அப்படியே கீழே இறங்கி அவர் போய்விடுகிறார்கள். அதன் பின்பு கிறிஸ்துவுக்கு முன்பு 334 நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த ஏரியாவுக்கு அலெக்சாண்டர் மாமன்னன் என்ன பண்ணுகிறார்? அந்த ஊருக்கு அவர் அங்கு அந்த ஊருக்கு அலெக்சாண்டர் என்பதாக பேர் வைக்கிறார். அவர் கைரோ இப்படிப்பட்டதான எகிப்தை கைப்பற்றும் பொழுது அந்த ஊருக்கு அலெக்சாண்ட்ரியா என்பதாக பேர் வைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அலெக்சாண்ட்ரியாவில் தங்கிவிட்டார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் சீரியா மாகாணத்தில் இருக்கின்றதான ரோமா அரசாட்சி செய்து கொண்டிருந்தான அந்த காலகட்டங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் மேலே நீங்கள் பார்ப்பீர்களா சீரியா என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அந்த சீரியாவிலே தான்
சீரியாவிலே டார்சஸ் என்பதாக ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியிலே தான் அவர் பிறந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அந்த டார்சஸ் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்பதாக பார்க்கணும்னா டர்க்கி தேசத்திலே காணப்படுகிறது. இப்பொழுது இருக்கிறதான டர்க்கியில. சோ நீங்கள் இதுல பார்ப்பீர்கள் என்றால் சீரியாவில் உள்ள டார்சஸ்ல அவர் பிறந்தார். அதன் பின்பு இவருடைய குடும்பங்களை பார்ப்பீர்கள் என்றால் பரிசேயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர் பரிசேயர் குடும்பத்தை சார்ந்ததினாலே நீங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஹிலேல் ஷமாய் என்பதாக 2 பேரினுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஹிலேல் ஷமாய் என்பதாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த ஹிலேல் ஷமாயில் தான் பரிசேயர்களிலே 2 விதமான குரூப் இருந்தார்கள். ஒன்று ஹிலேல் குரூப், இன்னொன்று ஷமாய் குரூப். அப்ப இந்த ஹிலேலுடைய பேரன் தான் கமாலியல். கமாலியனுடைய ஸ்டூடெண்ட் யார் என்பதாக பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய மாணவர் பரிசேயனாகிய பவுல் என்று அழைக்கப்படுகின்றதான சவுல். இவரை பார்ப்பீர்களானால் இவருடைய குடும்பம் வந்து அப்பப்போ எருசலேமுக்கு வந்துட்டு போவாங்களே, ஏன்னா பலி செலுத்த தேவைப்படும், பலி செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அவருடைய அக்காவை கூட அங்கே தான் இருந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட நீங்கள் வாசிக்க முடியும். பவுலுடைய சகோதரி, அதாவது அவருடைய அக்கா அங்கே தான் இருந்திருக்கிறார், எருசலேமிலே இருந்திருக்கிறார். அவருக்கு நல்ல அந்த எருசலேம் தேவாலயத்துல நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் பவுலுடைய பிறப்பு வளர்ப்பை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல அவருக்கு தெரிந்ததான முக்கியமான ஒரு காரியம் என்ன என்பதாக பார்க்கும்போது குதிரை சவாரி அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் குதிரை நன்றாக ஓட்ட தெரிஞ்சாதான், குதிரையை ஓட்டுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. பிராக்டிஸ் இல்லாமலாம் மேலே ஏறி ஓட முடியாது, அதை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஆகவே அவருக்கு குதிரை சவாரி தெரிந்திருக்கிறது. ஓட்ட பந்தயத்தை குறித்து அவர் வேதாகமத்தில் சொல்லுகிறார். ஆகவே அவருக்கு ஓட்ட பந்தயம் நன்றாக தெரிந்திருக்கிறது. மல்யுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். மல்யுத்தமும் அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆகவே நான் முதலாவதாக சொன்னபடி அவர் எருசலேமுக்கு அடிக்கடி வந்து போகிறதுனாலே, ஏனென்றால் அவருடைய குரு யார் என்பதாக பார்க்கும்போது கமாலியல் வந்து ஒரு பெரிய ஒரு நிபுணராக இருந்தார். அவருடைய 613 கட்டளைகள் மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த சனகரிப்பு சங்கம் என்பதாக கோர்ட்ல வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அந்த கமாலியல் கிட்ட வந்து இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தார். ஸோ இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அவர் அறிவு குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கை வந்து நீங்க பார்க்கும் பொழுது அவர் பலவிதமான கலைகளை அவர் அறிந்திருந்தார். பலவிதமான கலைகளை அவர் அறிந்திருந்ததினாலே அவர் என்ன செய்கிறார் என்பதாக பார்க்கும் பொழுது எதுக்குமே பயப்பட மாட்டார். எதுக்கும் பயப்படாதபடிக்கு அவர் என்ன செய்வார், ரத்தத்தை பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு, நீங்கள் பார்ப்பீர்கள்னால் இந்த கிளாடியேட்டர் என்பதாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ரத்தத்தை பார்த்து அவர்கள் விளையாடுவார்கள். ஸோ ஆகவே நம்முடைய ஸ்டெஃபனோஸ் என்பதாக சொல்லப்படுகின்றதான ஸ்தேவான், அந்த ஸ்தேவானை கொல்லும் பொழுது இவர் தான் அங்கு உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்படிதான் பல பேர் நம்ம ரத்த பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், நம்முடைய பரிசேய அந்த ஒரு நல்ல ஒரு தன்மையை நம்ம என்ன பண்ண தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எருசலேம் தேவாலயத்தினுடைய அதிகாரிகள் இடத்துல போய் அவர் என்ன செய்கிறார், ஒரு சீட்டை வாங்கி கொண்டு அதுக்கு தேவையான சான்றிதழ்களை வாங்கி கொண்டு, இங்க மட்டும் இல்ல சீரியாவுக்கு போவோம், சீரியாவில் இருக்கின்றதான எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக தமஸ்குக்கு அவர் போகிறார். அப்போ அந்த தமஸ்குக்கு அவர் போகும் பொழுது அவர் எதில போகிறார் என்பதாக பார்க்கும் பொழுது குதிரையில தான் போகிறார். குதிரையில ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது. எருசலேமில இருந்து நீங்கள் சீரியாவுக்கு பார்ப்பீர்களால் அந்தியோக்கியா என்பதாக நமக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த அந்தியோக்கியா ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப இவர் குதிரையில போகும் பொழுது குதிரை நடந்து போகாது, ஓடும். அப்ப அப்படி நடந்து போகும்பொழுது ஏறக்குறைய ஒரு 7 நாட்களுக்கு அவர் பிரயாணம் செய்து போகிறார். அந்த 7வது நாளில பார்க்கும் பொழுது மேலிருந்து ஒரு ஒளி வருகிறது. அந்த ஒளி வந்து பவுலை பார்த்து, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்பதாக அவர் சொல்லுகிறார். அப்போ சவுல் கீழே விழும்போது நிதானமாக விழுந்திருக்க முடியாது. நான் முதலாவதாக நான் சொன்னபடி அவர் ஒரு 6 பேக்கோ அல்லது 8 பேக்கோ இருந்திருக்க கூடும். ஏனென்றால் நல்ல ஒரு வலுவான ஒரு உடம்பை வைத்திருந்தால் மட்டும்தான்
குதிரையில நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குதிரை ஓட்டும் பொழுது கீழே விழுந்து அநேகர் மரித்து விடுகிறார்கள். ஆனால் இவர் கீழே விழுந்தாலும் அவருக்கு ஒன்னும் ஆகல, கண்ணு தெரியாம போச்சு. இதன் பிரகாரம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு நல்ல ஒரு குதிரை சவாரியெல்லாம் நல்ல செய்ய தெரியும் என்பதை குறித்து நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது யாரிடத்திலேயும் சவுலினிடத்திலே பேசினது போல யாரிடத்திலேயும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை என்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர்களுக்கு தேவைப்படவில்லை. சில நேரம் நம்ம சொல்லுவோம் முள்ளால தான் எடுக்கணும் என்பதை போல. ஆகவே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முள்ளாக இருந்த இந்த சவுல், ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சவுலை பார்த்து வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளியை காட்டி அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் அந்த வேதாகம வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் பயந்து திகைத்து, அவருக்கு பயனாவே என்னன்னு தெரியாது. இப்போ குதிரையிலிருந்து கீழே விழுந்த பின்பு ஆண்டவர் சொல்ற அந்த ஒரு சத்தத்தை அவர் கேட்ட உடனே அவன் பயந்து திகைத்து என்பதாக நடுங்குகிறான். அப்போ ஆண்டவர் பயனா என்னன்னு காட்டுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்பதாக சொல்லுகிறார். நீ இத்தனை நாளா நீ ஜனங்களை துன்பப்படுத்துறன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ என்னதான் துன்பப்படுத்துற, நீ முள்ளு என் மேல விழுந்தாலே உனக்கு தான் பாதிப்பு, அல்லது முள்ளே மேல விழுந்தாலே உனக்கு தான் பாதிப்பு என்பதாக ஆண்டவர் அப்படி யாரிடத்திலையும் அவர் பூமியில் இருக்கும் பொழுது கூட சிலுவையில அறிந்தவர்களை பார்த்து கூட அப்படி சொல்லவில்லை. அப்போ பவுல் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை மாற்றுகிறார். முதலாவதாக அவருக்கு பன்மொழி அவருக்கு தெரியும். பன்மொழி மொழி தெரிந்தவர் என்பதாக நீங்கள் பார்க்கும் பொழுது நான் முதலாவதாக சொன்னேன், அவர் சீரியாவில் உள்ளதான சீரியா மாகாணத்தில் உள்ளதான டார்சஸில் அவர் பிறந்தார். அப்போ சீரியாவுக்கு அவர் மொழி தெரியும். அவருடைய குடும்பம் எல்லாம் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தார்கள். அப்போ எகிப்திய மொழி தெரியும். அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்களுக்கு கிரீக் தெரியும். ஏனென்றால் அந்த ரோம மாகாணங்களிலே கிரீக் பேசுவார்கள். அது மட்டும் இல்லாமல் லத்தீன் மொழியும் பேசுவார்கள். ரோம குடியுரிமை பெற்று இருந்ததுனால அவருக்கு ரோம மொழியும் தெரியும். அவர் அப்பொழுது திரும்ப அவர்கள் வந்து கொண்டிருந்தனாலே, எருசலேமுக்கு வந்து கொண்டிருந்ததுனாலே, அடிக்கடி அவர் வருவதனாலே அவருக்கு எபிரேய மொழியும் தெரியும். ஏனென்றால் அவர் கமாலியல் இடத்துல படிக்கிறார். அப்போ கமாலியல் இடத்துல படிக்கும் பொழுது அவருக்கு எபிரேய மொழி தெரிய வேண்டும். எருசலேமிலே அன்றைய காலகட்டங்களிலே பொதுவாக பேசினதான ஒரு மொழி அராமிய மொழி. அப்போ அராமிய மொழி தெரியும், எபிரேய மொழி தெரியும், சீரியாக் மொழி தெரியும். இப்படிப்பட்டதான பலவிதமான மொழிகளை அவர்கள் கற்றிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்ட்ரியாவில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அலெக்சாண்டருடைய காலத்திலே அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது. நீங்கள் பார்ப்பீர்களானால் கிளியோபேட்ரா இவருடைய ஹிஸ்டரி நீங்கள் தெரியுமானால் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த கிளியோபேட்ராவுடைய காலத்திலே இந்த புத்தக ஆலயம் இது எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் பார்ப்பீர்கள் உலகத்திலேயே பெரிய ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தது. அப்போ அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தவர், அவருக்கு எல்லா விதமான கலைகளும் தெரியும், படிப்பு தெரியும், பன்மொழி தெரியும். இப்படிப்பட்டதானவர் இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு எனக்காக நீ எவ்வளவு பாடப்பட வேண்டும் என்பதை குறித்து அவங்க சொல்லுகிறதை பார்த்தோம். அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால் சவுல் பவுலாக மாறப்படுகிறார். ஷவுல் என்பதான பேரே அவருக்கு லத்தீன் மொழியிலே பவுல் என்பதாக அழைக்கப்படுகிறார். அவர் கெங்கிரா பகுதியில போகிறார். அதன் பின்பு அவர் லத்தீன் மாகாணங்களில், அதாவது ரோம மாகாணங்களில் அவர் போகிறதுனாலே அவருக்கு இது ஒரு சவுல் என்பதாக சொல்லும்போது வேற்று மொழியாக இருக்கும். ஆகவே அவர் என்ன பவுல் என்பதாக மாற்றி விடுகிறார். சில நேரங்களில் நாம் சில பேர்களை நம்ம தமிழ் மொழி ஆக்கிக் கொள்கிறோம். அதே போன்று அமெரிக்கா என்பதாக போகும்போது வேறு வேறு மொழிகளில இந்தியெல்லாம் சொல்லுவார்கள், அமெரிக்கா என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்று ஷவுல் என்கின்றதான ஒரு பேரு பவுல் என்பதாக லத்தீன் மொழியிலே அவர் அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவர் எவ்வளவு கடினமான ஒரு மனுஷன், பல திறமை உடையதான ஒரு மனுஷன். அதன் பின்பு மிஷினரி ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 அல்லது 4 மிஷினரி ஊழியங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக அவர் கப்பல் வழியாக போனார், 2வது நடைப்பயணமாக போனார், 3வது கப்பல் வழியாக போனார், கப்பல் வழியாக ஊழியத்தை செய்தார். அதன் பின்பு ரோமுக்கு 2 வருஷம்
நீங்கள் பார்ப்பனால் கைசர் என்பதாக சொல்லுவார்கள், சிசேரியா என்பதாக தமிழ்ல போடப்பட்டிருக்கு. அந்த சிசேரியாவிலே கவர்னருடைய மாளிகை பகுதியிலே இருக்கின்றதான ஒரு ஜெயில அவர் வைக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து அவர் மேல் கோர்ட்டுக்கு அவர் அப்பீல் செய்து என்ன செய்கிறார், ரோமுக்கு போகிறார். ரோமிலே போய் அங்கு ஒரு 2 வருஷம் அவர் ஜெயில இருக்கிறார். அதன் பின்பு 2 வருஷம் வீட்டு அடைப்பு என்பதாக சொல்லுவார்கள், அதாவது ஹவுஸ் பிரிசன், வீட்டிலேயே அவரை கைதியாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். வெளி ஊருக்குள்ள எங்கே போக முடியாது, அதே ஊர்ல தான் இருக்க வேண்டும். ஸோ அந்த டைம்ல அவர் என்ன செய்கிறார், அங்கு இருக்கின்றதான ஜெயிலில இருந்து அநேக கடிதங்களை எழுதுகிறார். அதிலே முக்கியமான பிரிசன் லெட்டர்ஸ் என்பதாக சொல்லுவார்கள். அதிலே நீங்கள் பிலமோன், தெசலோனிக்கேர், கொலோசே இப்படிப்பட்டதான பத்திரிகைகள் எல்லாம் ஒரு 4 பத்திரிகைகளை எழுதுவார். அதன் பின்பு 13 அல்லது 14 என்பதாக சொல்லுவார்கள். எபிரேயர் புஸ்தகத்தையும் அவர் எழுதுகின்றதான அந்த எழுத்தை வைத்து சொல்ல முடியும், இது பவுல் தான் எழுதியிருக்கிறார் என்பதாக. ஏனென்றால் அவருக்கு கிரீக்கு நன்றாக தெரியும், அவர் பன்மொழி கற்றவர். ஆகவே அவருக்கு கிரீக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எபிரேயத்தை குறித்தும் கமாலியை குறித்தும் நன்றாக அறிந்தவர் இந்த பவுல். ஸோ நாம் இதன் பிரகாரம் பார்க்கிறோம். இந்த 3வது ஸ்லைடில் இருக்கின்றது போல 3 முறை அவர் ஊழியத்தை செய்தார். தொடர்ந்து 4வது அக்கம் பக்கத்திலே இருக்கின்றதான அவர் 62 அவர் திரும்பவும் 60 62 வரைக்கும் சிறைச்சாலையில் இருந்தார். 60 64 வரை அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பின்பு அவர் அங்கே சுற்றி ஊழியத்தை செய்வதை பார்த்து நீரோ மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டு திரும்பவும் அவரை 64 ஜெயிலிலே போடுகிறார்கள். ஜெயிலே போட்டு அதற்கப்புறம் நீங்கள் பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவுக்கு பின் 67ஆம் ஆண்டிலே 67ஆம் ஆண்டிலே அவரை, அதாவது அந்த ரோமுக்கு போகின்றதான அந்த வழியிலே அவரை சிறை சேதம் செய்து விட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். இதே வார்த்தையை தமஸ்குக்கு போனதான இன்னொரு நபர் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே, அவர் தான் யோனா. சவுல் ஆண்டவருடைய பேச்சை கேட்டாமல் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு மனதை திரும்பினார். ஆனால் யோனா ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் அவன் மனம் போன போக்கிலே அங்க யோனா போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஊழியத்தை செய்யக்கூடாது, அந்த தமஸ்குவில இருக்கின்றதான நினிவேல இருக்கின்றதான ஜனங்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த சவுலும் இந்த தமஸ்குவுக்கு போய் எப்படியாவது கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்பதற்காக போகிறார். ஆனால் அங்கே அவருக்கு மனமாற்றம் வருகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிறார். மனம் திரும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவர், நான் சொன்னதுபடி அவர் எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரர், மல்யுத்த வீரர், குதிரை சவாரி வீரர் இப்படி எல்லாம் இருந்தும், நல்ல செல்வாக்கு இருந்தும், நீங்கள் சிலிசியா என்கிறதான சொல்லப்பட்டதான சிலிசியாவில் இருக்கிறதான டார்சஸ்ல அது ஒரு பெரிய வணிக மையமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அப்போ அவர்களுக்கு சிலர் சொல்லுகிறார்கள் அவருக்கு கப்பல் கூட இருந்திருக்கலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் பணக்கார குடும்பம் என்பதை குறித்து நமக்கு எப்படி தெரிய வருகிறது, அவருடைய அவருடைய மகன் அவருக்கு ஊழியத்துக்கு போகும்போது அவருடைய சொத்தையினுடைய சேர வேண்டியதான பணத்தை எல்லாம் கொண்டு சவுலிடத்துல கொடுக்கிறார். அதை அவர் ஊழியத்திற்காக எடுத்து செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே ரோமிலே, அங்கேயும் அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய உயிரையும் கர்த்தருக்காக செலவழித்தார், அவருடைய சொத்தையும் கர்த்தருக்காக செலவழித்தார். ஒரு காலத்திலே அவர் யெகோவா தேவனுக்காக நான் தீவிரமாய் இருக்க வேண்டும் என்பதாக இருந்ததான அவர் இப்பொழுது கர்த்தராகிய யெகோவா தேவனாகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த கர்த்தராகிய அல்லது யெகோவாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய மனதை மாற்றிக்கொண்டு, அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். வெறும் ஊழியத்தை மட்டும் செய்யவில்லை, அநேக ஜபாலயங்களாக போய் அவர் முதலாக போய் இருக்கின்றதான ஜபாலயங்களில் இருக்கின்றதான எல்லா கிறிஸ்தவர்களையும் அழித்து விட வேண்டும் என்பதாக அவர் நினைத்தார். அதன் பின்பு ஒரு 3 வருடங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள், சவுதி அரேபியா என்பதாக நம்ம அழைக்கிறோம். அப்படி அந்த அரேபியாவில போய் 3 வருஷம் ஊழியம் செய்தார் என்பதாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடும். அப்போ 3 வருடங்களுக்கு பின்புதான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்.
ஒவ்வொரு ஊழியமும் ஏறக்குறைய 2 to 3 வருடங்கள் அவர் சுற்றுகிறார். கப்பல் வழியாக நடை பயணமாக, 3வது திரும்பவும் கப்பல் பயணமாக, ஜெயில போட்டாலும் அங்கேயே முடிவு செய்கிறார். எனக்கு இந்த ஜெயில் தேவையில்லை, நான் ரோமில போய் அங்கு உள்ளதான ஜனங்களுக்கும் நான் சொல்ல வேண்டும் என்பதாக போகிறார். ஏன் ரோமுக்கு போக வேண்டும்? ரோம் தான் அன்றைய காலகட்டத்திலே உலகத்தினுடைய கேபிட்டலாக இருந்தது. அதுதான் அந்த அந்த காலகட்டத்திலே ரோம் அரசாட்சி செய்கின்றதுதான். அங்கு எல்லா ஜனங்களும் வருவார்கள். அங்கு போய் சொல்லிவிட்டால் ஊழியம் பரவும். சோ ஆகவே பவுல் என்பதாக அழைக்கப்பட்டதான அந்த சவுல் அங்கு ரோமுக்கு போய் ஊழியத்தை நிறைவேற்றுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படி ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு உடையதான இந்த பரிசுத்த பவுல் என்பதாக சொல்கிறோம், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதாக சொல்கிறோம். இப்படிப்பட்டதான பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்பதாக நீங்கள் வேதாகமத்தில் வாசித்திருப்பீர்கள். கமர்ஷியல் ஏரியாவிலே, மார்க்கெட் பகுதிகளிலே, ஜெபாலயங்களிலே, ஜெயிலிலே, இப்படி பல எங்கெல்லாம் வாய்ப்பு வழிகள் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் ஊழியத்தை செய்தார். சோ ஆகவே வாய்ப்புகளை நாம் தேடி ஊழியம் செய்ய தேவையில்லை, நாமே தேடி போக வேண்டும். வாய்ப்புகள் வரும் என்பதாக நாம் காத்து கொண்டு இருக்க தேவையில்லை. சவுலுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் வாய்ப்புகளை அவரே தேடிக்கொண்டு போனார். போற இடத்துல எல்லாம் அறியப்பட்ட தேவன், அறியப்படாத தேவன் என்பதாக சொல்லும் பொழுது அங்கேயும் போய் அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒன்றும் தெரியாத மீன் பிடிக்கிறவர்களையும் ஆண்டவர் உபயோகித்தார். அது மட்டும் இல்லாமல் 2வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது நன்றாக சவுலை போன்ற பெரிய பண்டிதத்தில பயின்றதான இந்த பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ பவுலையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துவார், நம்மையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துவோம். எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தேடிட்டே இருந்தோம்னா வாய்ப்பு கிடைக்காது. நாம தான் வாய்ப்பை உருவாக்கி ஊழியத்தை செய்ய வேண்டும். பவுலும் அப்படித்தான் செய்தான். வாய்ப்பு கிடைத்தது, யோனா நழுவிவிட்டார். ஆனால் பவுல் வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார். ஏறக்குறைய சிலர் 67 மரித்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். சிறை சேதம் செய்து விட்டார்கள் என்பதாக நம்முடைய இந்த சுற்றோலையில கொடுக்கப்பட்டிருந்தான இந்த பிரகாரம் 68 என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிள் வேதாகம வல்லுநர்கள் அநேகர் 67 தான் அவர் சிறை சேதம் செய்யப்பட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது எருசலேம் தேவாலயத்தை இடிப்பதற்கு முன்பதாக இவர் இறந்து விட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்போ சவுலுக்கு ஏறக்குறைய ஒரு 60 to 65 வயது இருந்து இருக்க வேண்டும் என்பதாக வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவரை நீங்கள் பார்ப்பீர்கள்னால் அவர் எவ்வளவு பாடி பில்டர் என்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் 5 முறை அடிக்கப்பட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிலாரிலே 2 முறை, மிலார் என்பதாக இயேசு கிறிஸ்து த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நீங்கள் படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த மிலார் என்பதாக சொல்லப்பட்டிருந்த அந்த சாட்டையிலே அதை அடிக்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் வந்தது என்பதாக தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு 1 முறை தான் அடித்தார்கள். ஆனால் அந்த மிலாரிலே 2 அல்லது 3 முறை பவுலுக்கு அடித்ததாகவும், அதாவது கம்பிலே வைத்து 2 முறை அடித்ததாம், ஏறக்குறைய ஒரு 5 முறை 31க்குரிய 40 அடிகளை அவர் வாங்கினார் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ எவ்வளவு பாடி நன்ற ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அவர் அந்த அடியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அநேக காலங்களுக்கு அவர் ஊழியத்தை செய்து இருக்க வேண்டும். சோ ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களையும் உபயோகிக்கிறார். ஒன்றுமே இல்லாத உடம்பு இல்லைன்னா பாடி பில்டிங் இல்லாகட்டியும் மிகவும் சோர்வாக இருக்க யாரையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தணும். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நம்மையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தத்தக்கதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. வல்ல ஆண்டவரே, பவுலை உபயோகப்படுத்தினதான தேவன், நீர் எங்களையும் உபயோகப்படுத்துவீர். ஏனென்றால் நீர் அனைவரையும் உபயோகப்படுத்துகின்றதான தன்மை உமக்கு இருக்கிறது. நீர் சர்வ ஞானியாக இருக்கிறீர். எப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நீர் சர்வ ஞானியாக இருக்கிறீர். சர்வ பாஷையும் தெரியும், சர்வ வல்லவராக இருக்கிறீர். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். எங்களுடைய இயலாமையில் நீர் எங்களுக்கு செயல்படுவீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இயலாமையிலே நீர் எங்களுக்கு இயலத்தக்கதாக எங்களுக்கு வழிவாய்ப்புகளை திறக்க வேண்டும் சமூகத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். கல்வாரி சப்பலில் இருக்கின்றதான எல்லா ஊழியர்களுக்காகவும், வார்டன்ஸுக்காகவும், கார்டனுக்காகவும், அனைத்து இவாஞ்சலிஸ்டுக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதை வழி நடத்துகின்றதான இயக்குனர், உதவி இயக்குனர் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதியும்.
இதிலே குழுமி இருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து பவுலை போல பயன்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.